கிஷ் கிட்ட நம்ம பேச போறோம். உங்க வீட்ல என்னதான் அப்படி நடந்துச்சு சொல்லுங்க கிஷ். எங்க வீட்ல வந்து ஒரு வீட்ல இருந்தோம். இது வந்து நான் ஒரு 14 years old இருக்கிறப்ப அண்ணன் வந்து படிக்கிறப்பெல்லாம் வந்து அண்ணன் மேல வந்து முடி வந்து விழுவும். அண்ணன் தூங்கி எந்திரிப்பையும் பக்கத்துல எல்லாம் முடி இருக்கும். சம்டைம்ஸ் நாங்க நாய் முடி மாதிரியா கேர்ள்ஸோட ஹேர் கேர்ள் லாங் ஹேர் பிளாக் கலர் லாங் ஹேர் இருக்கும். நாங்க உட்காந்து டிவி பாக்குறப்பெல்லாம் சம்டைம்ஸ் வந்து யாரோ பேசுற மாதிரி அப்படி அந்த ஒரு மாதிரி விஸ்பர்ஸ் மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தென் நடந்து இது எல்லாத்தையுமே கேட்கும். வீட்டுல எல்லாத்தையும் கேட்கும். ஸோ நாங்க அமைதியா கேட்டு இருந்துட்டு இருந்தாலும் அப்ப ஒரு பயம் இருந்துச்சு. அமைதியாவே கேட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வெளியே வேற எங்கேயாச்சும் சாப்பிட போறப்பயோ இல்ல எங்கேயாச்சும் வெளியே போறப்ப மட்டும்தான் பேசிப்போம். உங்களுக்கும் கேட்டுச்சா அது அப்படின்ட்டு. வீட்டுல யாரும் எதுவும் பேசிக்க மாட்டோம். தென் இப்ப நடந்து கிச்சன் வரைக்கும் போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடக்கணும். எங்க வீடு ரொம்ப பெருசு. ஸோ தூரமா நடக்கணும். நடக்கிறப்ப நடுவில் 2 ரூம் இருக்கும். அந்த ரூம்ல இருந்து யாரும் நின்று பாக்குற மாதிரியே இருக்கும். திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அது வந்து கேர்ள் மாதிரி இருக்கும். லாங் ஒயிட் கலர்ல ஃபிகர் அப்படி இருக்கும். அவ்வளவு எக்ஸாக்ட்டா தெரியாது. ஃபேஸ்லாம் தெரியாதுக்கா. ஏன்னா ஃபேஸே வந்து முடியெல்லாம் மறைச்சிருக்கும். அண்ட் தென் ஒரு வாட்டி நான் தேல வந்து நடந்து போய்கிட்டு இருக்கேன். பின்னாடில இருந்து யாரும் பிடிச்சி இழுத்த மாதிரி அங்கிருந்து அப்படியே விழுந்துச்சு. ஐயோ, அடிபட்டுச்சா? அடிபட்டுச்சு. இருந்தாலும் நான் கை வச்சு தஹான் பண்ணனால பெருசா அடிப்படலை. ஸ்டில் கண்டினியூஸா அப்படி நடந்துட்டே இருக்கவும் வீட்டுல வந்து சாமி பார்த்தாங்க. காளி அம்மன் வச்சு அழைச்சி அது பேய ஓட்டுறதுக்காக வந்து கொண்டு பண்ணாங்க. ஏதோ அண்ணன் வந்து வெளியே நைட் டைம்லாம் ரொம்ப வெளியே ஆவாங்க. ஸோ அப்படி அண்ணனை பிடிச்சி போய் ஒரு கேர்ள் கூடவே வந்துருச்சு. ஒரு மில்லி கேர்ள். அது கல்யாணமா மோகினி மாதிரி. எஸ், மலாய் மோகினி. அண்ணன் கூடயே எங்க இருந்தாலும் போறது. இந்த கேர்ள்ஸ் நாங்க தானே கூடவே இருப்போம் அண்ணன் கூட. ஸோ கூட இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்றது, எங்களை கச்சோ பண்றது. தென் அது சாமி பாக்குறப்பதான் சொன்னாங்க. தென் அந்த பிடிச்சி போடுறதுக்கு வந்து போனாங்க. ஆனா அண்ணன் என்னோட இன்னொரு அண்ணனுக்கு மட்டும்தான் ரூமுக்குள்ள கூட்டி போனாங்க. எங்களெல்லாம் வெளியவே இருக்க சொல்லிட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பேயோட சத்தத்தை நான் கேட்டது. பயங்கரமா கேட்டுச்சு. காத்துலாம் அடிச்சு நாங்கெல்லாம் முந்தி நம்ப மாட்டோம் இதெல்லாம் இருக்கு. பார்க்க ஆரம்பிச்சோம், நம்ப ஆரம்பிச்சோம். இது வந்து ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காத்தா அடிக்குது. உள்ள இருந்து கத்துற அந்த மாதிரி கத்துனா கத்தி அப்படிலாம் கத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கத்தி அதை புடிச்சு போட்டாங்க. அலமாரிக்கு மேல உட்காந்து இருந்துச்சா. அண்ணெல்லாம் பார்த்தாங்க. எப்படி இருந்துச்சா பார்க்க? ஒயிட் ஃபிகர், ரொம்ப நீட்டான முடி அப்படிலாம் சொன்னாங்க. வேணாம் இப்படியே விட்டுருங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுச்சான். இதெல்லாம் முடியாது, நீ வந்து இருக்கிற இடத்துல தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் கச்சோ பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அது பேசாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நாங்க ரொம்ப நாளைக்கு இருக்க முடியல. அதே ஒரு நினைப்பு. நாங்களும் வந்து வேற பர்சன் ஆயிட்டோம். வேலை செய்யறதுக்கு அண்ணெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்த விட்டு வேற வீட்டுக்கு போயாச்சு. அண்ணனோட வீட்டுல ஒரு படிக்கும் போது இந்த முடி அடிக்கடி விழுவோன்னு சொன்னீங்களே, இந்த முடி அண்ணன் என்னதான் செய்வாரு? எரிச்சிருவாரா, பொச்சிருவாரா, இல்ல தூக்கி போட்டுருவாரா? அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா எங்களோட முடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எங்க வீட்டுல அம்மா அக்கா எனக்கெல்லாம் வந்து நீட்டு முடிதான். அவர் சும்மா அப்படி போய் எடுத்து போட்டுருவாரு. பெரிய அளவுல சஸ்பெக்ட் பண்ணல இது வேற என்னமோ அப்படி சஸ்பெக்ட் பண்ணல. நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படி இந்த பூச்சாண்டி படத்துல வந்து ஒரு சீன் வரும். ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி பெண்ணுடைய முடி வந்து அவருடைய பெட்ல ஒரு மேல எல்லாம் இருக்கும். அதுக்கு அந்த சீன் தான் அப்படி டிங்குன்னு வருது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்களா படம்? பாத்து நல்ல படம். அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையா? எஸ், நான் நேரா பாத்திருக்கேன். சோ கனெக்ட் பண்ண முடியும். இது என்னடா அது நம்ம வீட்டுல நடந்ததெல்லாம் படத்துல வருதே அப்படின்னு நினைச்சீங்களா? நான் நிறைய அதிகமா ஹாரர் மூவிஸ் உங்களோட மெமரிஸ் நிறைய கேட்பேன். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸ்கூல் டைம் படிக்கிறப்ப நிறைய பாத்திருக்கேன். ஸ்கூல் நடக்கும் இந்த ஹிஸ்டரியா பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு, அதாவது அண்ணன் தம்பி அக்கா. அந்த வீட்டுல அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, நீங்களும் வெளியாயிட்டீங்க. நாங்க அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம். வேற வீட்டு சேவா வீட்டுக்கு. அந்த சேவை இருந்து வேற சேவை வீட்டுக்கு. அடுத்தது ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போறீங்க. ஓகே, இருங்க, பாட்டுக்கு பிறகு நம்ம அதை பத்தி பேச போனாருங்க.